இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது உண்மையாகவே மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக தனது சிறகுகளினால் நம்மை மூடிக்கொள்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் புகுகிறோம். எபிரேய பாஷையில் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றால் எல்ஷடாய் என்று அர்த்தமாகும். அவர் நம்மை திருப்தியாக்குகிறவர், நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மை பராமரிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஒரு கோழி தன் குஞ்சுகளை கழுகுகளிடமிருந்து கூட பாதுகாக்க முடியும். அதுபோல நம்மை விட பலவான்களாக இருக்கின்றவர்களின் கைக்கு நம்மை தப்புவிக்க அவரால் கூடும். அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்போம். அவரால் ஆகாத காரியம் நம் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் சர்வ வல்லவர். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.